Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now I'm Shravanee ma'am. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா we are going to study chapter 6. Okay, so இப்போ வந்து யாரெல்லாம் வந்து லைவ்ல இருக்கீங்க just say a hi in the chat section. Okay, so யாரெல்லாம் இப்போ வந்து லைவ்ல இருக்கீங்க just say a hi and then please do share the link with all of your friends so that அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. So yesterday marathon class யாரெல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க, யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, I will give you the PDF. Okay, so definitely I want to address few students. எல்லாரும் வந்துட்டோம், மேபி they don't know that இப்போ லைவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல போல. ஓகே, ஒரே நிமிஷம். we can share in Telegram. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல்லையும் அனுப்பிச்சிடலாம். ஏன்னா டக்குன்னு இப்போ ஷெடியூல் பண்ணி டக்குன்னு நம்ம வந்து லைவ் வந்தாச்சு. ஓகே, ஹாய் 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 ஹாய், சூப்பர். ஸோ எல்லாமே வந்தாச்சா? ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு சி லைக் போன கமெண்ட்ஸ் இல்லையா, யாரெல்லாம் வந்து இந்த சண்டே மேரத்தான் வந்து இல்லை சூப்பராக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி. யா, ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் தட். ஓகே, பிகாஸில் ஒரு ஹோல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, அதுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு வில் பவர் அப்படின்னு ஒன்று வந்து வேணும். பயங்கர வில் பவர் இருந்தால் தான் ஹோல் கிளாஸ் வந்து ஒருத்தங்க வந்து செம சூப்பர் டூப்பராக வந்து அட்டென்ட் பண்ணவே வந்து முடியும். ஸோ ஐ வாண்ட் டு நேம் ஃபியூ பீப்புள். ஓகே, யார் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணது யார், நான் எல்லாருமே உடனே பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பிரியா. ஓகே, ஸோ எங்கள் ஸ்கூலில் நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டெய்லி ஸ்டடி டார்கெட் வந்து டெஃபினட்டாக பை டுநைட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ லக்ஷ்மி பிரியா ஒவ்வொரு கொஷினுக்கும் சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலாக வாவ் எல்லா கொஷினுக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா. ஸோ பவித்ராவும் ஒவ்வொரு குவிஸுக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பவித்ரா அண்ட் லக்ஷ்மி பிரியா டு எவ்ரிபடி. நான் கிளாஸ் முடிச்சு போயிட்டு உடனே உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். சரியா? ஓகே, டன். ஸோ ஒரு ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அது புரியறப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அதுக்கான குவிஸுக்கான ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணவே முடியும். நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுறேன், நான் இந்த பக்கம் வந்தால் நான் கமெண்ட்ஸை மறைச்சிடுவேன். ஐ வில் கோ திஸ் சைட். ஓகே, எஸ். ஸோ வி கேன் சி ஹியர். அடுத்து வந்து பாருங்கடா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேகா ஸ்ரீ. ஸோ லேகா ஸ்ரீயும் சூப்பர் டூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட் ரேகா ஸ்ரீ, வெரி குட். ஓகே, ஐ எம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூடா. ஐ எம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லத்திகா நிறையா வாட்டி பாட்டு பாட சொல்லி கேட்டீங்க, ஃபைனலாக பாடியாச்சு. சமடா, சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க எல்லா குவிஸுக்குமே. சூப்பர் லத்திகா, வெரி குட். அர்ச்சனா ஸ்ரீ, சூப்பர். ஷி லவ் த கிளாஸ், ஷி அண்டர்ஸ்டுட் சோ மச். எல்லாத்துக்கும் பாருங்க செமையாக வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. சூப்பர்டா, செம அர்ச்சனா ஸ்ரீ. என்ன கேட்டால் வந்து வரிசை என்னடா எல்லாமே கேர்ள்ஸ் நேமாக தான் வந்து வந்துட்டே இருக்கு. பிரியதர்ஷினி, வாவ், இட்ஸ் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் டு ஹாவ் அ மேம் லைக் யூ. என்ஜாய் டுடேஸ் கிளாஸ். ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் 5 marks. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நைஸ் வாய்ஸ். தேங்க்யூ. ஸோ ஜோன் ரிஃபைனிங் எல்லாமே செமையாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. சூப்பர் பாய்ஸ், டீமினல் பாய்ஸ். என்ன ஆச்சு பாய்ஸ்? கேர்ள்ஸ் தான் வந்து நல்லா படிக்கிறாங்க போல. பார்ப்போம் யாராச்சும் பாய்ஸ் வராங்களா அப்படின்னு. பிரஷீதா, வெரி குட். ஸோ பிரஷீதாவும் எல்லாத்துக்குமே சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. லிட்டில் பாய், வாட் இஸ் யுவர் நேம் டா? லிட்டில் பாய், உங்கள் பேர் என்ன? எவ்ரி டைம் நான் கிளாஸில் வந்து உங்களை பார்க்குறேன், பட் உங்கள் நேம் என்ன? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, அடுத்து வந்து யார் அப்படின்னா ஹெனுக் வந்து நேம் வந்து ஜெண்டர் நியூட்ரலாக வந்து இருக்கு. ஹெனுக், நீங்கள் வந்து இப்போ லைவ் கிளாஸில் இருக்கீங்களா? ஜெசு சாங்ஸ், கேர்ள் ஆர் அ பாய், டீ பேட்சா மின்னல் பேட்சா சாட்டில் சொல்லுங்கள். ஓகே, வெரி குட், சூப்பர், செம. தர்ஷனா, வெரி குட். தர்ஷனா சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டாங்க. கார்த்திகேயன், he is very regular to the class. He have answered it so பக்காவா அழகாக டைப் பண்ணி சூப்பராக போட்டுட்டாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரேகா செம சூப்பர். சுரேகா, தேங்க்யூ ஸோ மச், செமையாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. ரக்ஷயா ஆல்சோ ரெகுலர்லி கம்ஸ் டு கிளாஸ்.
ஸோ சூப்பராக லக்ஷ்யாவும் எல்லாத்து கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணிட்டாங்க. பிரகதீஷ், வெரி குட் பிரகதீஷ். ஐ திங்க் பாய்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து யார் அப்படின்னா பிரகதீஷ் தான். வெரி குட் பிரகதீஷ். ஜனார்த்தன் அண்ட் அவருடைய பிரதர் தேவராஜன், கரெக்டா? ஸோ 2 பேருமே வந்து தேவா, கரெக்ட். ஓஹோ, அதான் ஜனார்தன் அண்ட் தேவராஜன், சூப்பர். ஹீ இஸ் வெரி வெரி ரெகுலர் டு த கிளாஸ். இன்ஃபேக்ட் அவர் தான் செமையாக ஆன்சர் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்காரு. சூப்பர், வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஐஎம், அவ்வளோதான், பேர் வந்து இல்லை, பட் ஒரு எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டாங்க, சூப்பர். அண்ட் தர்ஷினி ஆன்சர் பண்ணிட்டாங்க, செம. சந்தியா, ஜெகன், மவுஷிகா ஆல்சோ குயிஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி கிளாஸஸ் சூப்பராக வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க, மாஸ். கீர்த்தி எல்லா கொஷினுக்கும் செமையாக ஆன்சர் பண்ணிட்டாங்க, வெரி குட். எம்பிபிஎஸ் நினைக்கிறேன், இல்லை எம்பிஎஸ்எம் பத்மஸ்ரீ, ஓகே. ஸோ பத்மஸ்ரீ செம்மையாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, பத்மஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச். ஜெசிமா, வெரி குட். அடுத்து ஸ்ருதி, எஸ்கே, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி, ரான்சம், ஓகே. அண்ட் தென் சுஷ்மிதா, தென் ஷாரோன், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து நேமே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கிருபாகரன் வந்து நேம் கொடுக்கல, ரிப்ளேல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். லெட்ஸ் see இந்த ரிப்ளே. பிரைமரி மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க, அவர் வந்து இல்லை பேர்லாம் தெரிய வேணாம், ஆன்சர் பண்ணால் போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டாங்க போல. தமிழேந்தி, கரெக்டா? சூப்பர், அழகான பேர். தமிழேந்தியும் சூப்பராக டைப் பண்ணி கரெக்டாக எல்லாத்துக்குமே சூப்பராக ஆன்சர் பண்ணுங்க. கர்ச்சினி, வெரி குட் கர்ச்சினி, வெரி குட், சூப்பர், செம. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருப்பா இது? லக்ஷயா வந்து சம மாசம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யோகஸ்ரீ, ஸோ இப்போ நான் நேம் கால் பண்ணேன் இல்லையா, இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ த வீடியோஸ், சாரி பிடிஎஃப் வந்து நான் தந்துடுறேன். இந்த 5 மார்க் ஒன் ஷாட் நம்ம போனோம் இல்லையா, அதோடைய கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து ஐ வில் கிவ் யூ. பெய்டு பேட்ச் வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து எப்படி தெரியுமா பார்க்கறது? சரி, நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க இல்லையா, சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு காட்டும் இல்லையா, அதில் இந்த சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டென்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு காட்டும். யோகஸ்ரீ, வெரி குட். ரீமா, சூப்பர் ரீமா. ஹேமதர்ஷினி, வெரி குட் ஹேமதர்ஷினி. ஹெஷிஷா, வெரி குட் ரா. சரோஜினி, சத்யா சரோஜினி. ஹெஃப்ஸிபா, கரெக்டாக உங்கள் பேரை கரெக்டாக படிச்சுக்கனா, ஹெஃப்ஸிபா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் இசை மழையில் நனைய தயாரா, ரிஃபானா, வெரி குட். ரிஃபானா வந்து சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா, அவ்வளோதான். ஸோ தீஸ் மெனி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் மட்டுமே வந்து இருந்தது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி. எஸ், டுடே வில் see the problems and all. உங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோவில் போய் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன்டா. எந்த வீடியோ தெரியுமா? ஐ ஷோ யூ ரைட் நவ். ஸோ நம்மளுடைய 1 year ஸ்டடி பிளான்னு ஒரு வீடியோ வரும் பாருங்க, இதோ இருக்கு பாரு, 12th கெமிஸ்ட்ரி 1 year ஸ்டடி பிளான். இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து மோர் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து என்ன வரும்? டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்களேன், ஸ்டடி பிளான்ஸ் இருக்கா, நான் இன்னும் அப்டேட் பண்ணல, அதை அப்டேட் பண்ணிடுறேன். இங்கே பாரு, லைன் பை லைன் புக் பேக் கொஷினோட பிளேலிஸ்ட்டு, ப்ராப்ளம்ஸ் உடைய பிளேலிஸ்ட் இருக்கு, சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உடைய பிளேலிஸ்ட் இருக்கு, 5 மார்க் அண்ட் 5 மினிட்ஸ் உடைய பிளேலிஸ்ட் இருக்கு, நேமிங் ரியாக்ஷனோட பிளேலிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இதில் வந்து நான் உங்களுக்கு கிளியரா சூப்பர் செமையா வந்து கொடுத்துருக்கேன், சரியா? ஓகே, ஸோ நீங்கள் வந்து சூப்பராக என்ன பண்ணிடலாம், இதை பார்த்து நீங்கள் வந்து கிளியரா படிச்சிடலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே கைஸ், சூப்பர் செம. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டுடேஸ் லைவ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்ரிபடி ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்தாச்சு இல்லையா, ஹார்ட்லி வெரி ஃபியூ டேஸ் லெஃப்ட். whatever help you need, let us know. ஓகே, டீமினல் பேட்ச் வந்து இன்னைக்கு ஆஃபர் இருக்குடா. ஓகே, ஸோ அந்த ஆஃபர் எனி டைம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நேற்று நைட்டோட அது வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. ஓகே, வி ஹாவ் ஆஸ்க்ட் தெம் டு எக்ஸ்டெண்ட். இல்லை பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஐ எம் நாட் வெரி ஷியோர் வென் இட் இஸ் க்ளோசிங் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் யாரெல்லாம் டீமினல் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டென்ட்ல வரலையா, அப்போ நீங்கள் SAM சாம்க்கு வந்து மெசேஜ் பண்ணி பாருங்க, அதுலேயே நீங்கள் வந்து சாம்க்கு மெசேஜ் பண்ணி பாருங்க.
ஓகே, இப்போ ஜாயின் பண்ணா கூட டெஃபினெட்லி யூ வில் கெட் யுவர் ரெக்கார்டிங்ஸ். சரியா? ஓகே கைஸ், லெட்ஸ் பிகின். சரியா? ஸோ நம்ம வேதாந்துல நீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா these many students have scored a top results. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வேதாந்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல படிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பிளேசஸ்ல வந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர் அண்ட் பெரம்பலூர் அண்ட் பெருங்கலத்தூர். இதுல பெரம்பலூர் அண்ட் பெருங்கலத்தூர் சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ நீட் கிளாஸஸ் வந்து ஃபார் த ஹோல் இயர் ஜஸ்ட் அப்படியே பாதி ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்கு இந்த 2 சென்டர்ஸ்ல மட்டும். தென் கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் மதுரையிலையும் நமக்கு வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். நீங்க அதை வந்து ஃபில் பண்ணீங்கன்னா அந்த டீம் வில் கான்டாக்ட் யூ. எல்லாருமே அந்த கோர்ஸ்ல பே பண்றதுக்கு முன்னாடி IVSAT எக்ஸாம் வந்து எழுதிருங்க. அது எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து ரிடக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ நவ் மினல் பேட்ச் இது அது உங்களுக்கே தெரியும் 11th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அளவுக்கு பேசிக்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. ஸோ உங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க, ஜூனியர்ஸ்க்கும் சொல்லுங்க. ஆல்சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிடே மினல் பேட்ச்ல 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங்ஸ், கிளாஸஸ் உடைய PDF, நீட் JEE ப்ரிப்பரேஷனுக்கான VBD ஃபீச்சர் அண்ட் எவ்ரி சண்டே ஆனா டெஸ்ட். இது எல்லாமே ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் 2999க்கு இப்போ இன்னைக்கு இருக்கு. பட் அதோடைய காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3999க்கு திருப்பி வந்து ஆகிரும். ஸோ கிளாஸ் 11 தான் நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கிளாஸ் 12க்கு நீங்க இந்த QR கோட் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஒரு ஹோல் வருஷத்துக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே, தமிழ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே. ஓகே, சூப்பர், செம. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே, நான் எந்த பிளேஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகே, பாண்டிச்சேரி. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் உடைய ஸ்டடி பிளான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீமியர் ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நீங்க போயிட்டு அதை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் த கிளாஸ் இஸ் டன் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த வீடியோவை போயிட்டு நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? Is that clear for everybody? Clear? Okay guys, super. Sama. சரியா? So let's begin. Let us not waste any more time. So நான் first question ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாரும் கரெக்ட்டா லிசன் மட்டும் பண்ணா போதும். ஓகே, அதுக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்டா வந்து இது என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். Help us choose college for previous post batch also. Definitely கண்டிப்பா we'll post video on that. Okay, so what is unit cell? Unit cell அப்படினா வந்து என்னது? book back மட்டும் இல்ல, book inside also. Okay, a basic repeating structure of a crystalline solid. இப்போ இதுதான் நம்மளுடைய crystalline solid. Okay, இதுதான் நம்மளுடைய crystalline solid. இப்போ இந்த crystallineல தோபார் இந்த ஸ்ட்ரக்சர் தானே நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த crystalline solidல யாருப்பா வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரா இருக்காங்க? தோ இந்த ஒரே ஒரு கியூப். இந்த ஒரு கியூப் தானே பலவாட்டி ரிப்பீட்டடா நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி இந்த ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரைட்? இப்போ ஒரு டைல்ஸ் இருக்கு. அந்த டைல்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல நான் அப்படியே அடுக்கி செவுரு ஃபுல்லா அடிக்கிறேன். ஓகே, அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வால் கிடைக்கும் இல்லையா? செவுரு வால் வந்து நமக்கு கிடைக்கும். ரைட்? அப்போ அந்த டைல்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அது நமக்கு ரிப்பீட்டடா திருப்பி நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுறப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து கிடைக்கும். மேம் என்ன கிஃப்ட் மேம் ஃபார் த பீப்புள் ஹூ ஆன்சர்ட் த குவிஸ்? என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. Like whatever which I can give you, definitely I want to give you. So kindly ask, kindly suggest that also. அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வந்து என்ன பிரைஸ் வேணும் or என்ன வேணும் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா I will give for you. ஓகே, கண்டிப்பா உங்க சஜஷன்ஸ்லாம் சொல்லுங்க. நான் பார்த்துட்டு அதுல என்னால முடியுமோ நான் வந்து தரேன். So a basic repeating structural unit of a crystal தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We have a unit cell. Okay, so இந்த question யாருக்கெல்லாம் clear? நம்ம அடுத்து போலாம். Ma'am, I had a big doubt. Please clarify my question. What is the difference between online paid class and YouTube class in Vedantu? Please reply my question. Ashifa, இப்போ ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. அதுல நீங்க பாருங்க. அதுல நானும் ஆஷா மாமும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகே, சோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து என்ன இருக்காது? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்ன தெரியுமா?
உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு புது ஃபீச்சர் வந்து லான்ச் ஆயிருக்கு. that is doubt solving. ஓகே, டவுட் சால்விங். இனிமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லைவ் கிளாஸ் முடிஞ்சு நான் நடத்தினதுலேருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 24/7 ஃப்ரீயாவே யூடியூப்ல உங்களுக்கு டவுட் சால்விங்க வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, டண்டா, சூப்பர். ஸோ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து யூனிட் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு த ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஸ்டேஷனரி திங்ஸ் கொடுங்க, டெஃபினட்டா கண்டிப்பா நான் அதை வந்து எப்படி உங்க அட்ரஸ்லாம் வாங்கி உங்களுக்கு வந்து கொடுக்குறது அப்படிங்கிறத பத்தி நான் யார் சார் கிட்ட பேசுறேன். ஓகே, ஓகேவா? எஸ் கைஸ். ஸோ ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து நமக்கு எதனால வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னா மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் தென் ஆனியான்ஸ். ஓகே, ஸோ கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவல் நம்பர்ஸ்ல ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டு காணாம போறதுனால தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட் வந்து நடக்குது. ஓகே, ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். ஸோ கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் ஈக்குவல் நம்பர்ஸ்ல நமக்கு வந்து மிஸ் ஆகிறதுனால தான் வாட் இஸ் ஹேப்பனிங் த ஷார்ட் கீ டிஃபெக்ட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்து we can tell. லைக் இப்போ நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கோம் இல்லையா, ஒரு பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வெளில போனோன்னே கூடவே சேர்த்து மேம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து வெளில துரத்திடுறாங்க. சரியா, இன்னொரு ஃப்ரெண்டையும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, வெளியில துரத்திடுறாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஓகே, இப்போதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள பிடிஎஃப்னா என்ன பிடிஎஃப் வேணும் உங்களுக்கு, ரைட்? ஸோ ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து ஒரு கேட்டயான் வெளியில போச்சு அப்படின்னா கூடவே ஒரு ஆனயானும் நமக்கு வெளியில போகுது. ஓகே, ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ், அதை தான் we call it as கிறிஸ்டல், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we call it as ஷார்ட் கீ டிஃபெக்ட். ஓகே, போன லைவா டெஃபினெட்லிடா. இப்போ ஸ்டாய்கியோமெட்ரியில வந்து நோ சேஞ்ச். ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னா என்ன தெரியுமா, ரேஷியோ ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனியானை தான் வந்து நம்ம ஸ்டாய்கியோமெட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீ யோசியேன், ஒரு பாசிட்டிவ் அயான் போயிடுச்சு, கூடவே வந்து ஒரு நெகட்டிவ் அயானும் வந்து நமக்கு வந்து போயிடுச்சு இல்லையா, அப்போ நம்ம ஸ்டாய்கியோமெட்ரியில ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா, அப்போ நம்மளுடைய ஸ்டாய்கியோமெட்ரியில ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் இருக்குமா, இருக்காது இல்லையா. ஏன்னா நமக்கு இப்போ 100 கேட்டயான்ஸ் 100 ஆனியான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு கேட்டயான் ஒரு ஆனியான் வந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா அப்போ நல்லா கவனிங்க, அப்போ வந்து என்ன ஆகும் நமக்கு, அப்போ வாட் வில் ஹேப்பன், கேன் யூ டெல்? 99 கேட்டயான் அண்ட் 99 ஆனியான் வந்து நமக்கு ரிமைனிங் வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஸ்டாய்கியோமெட்ரியில நமக்கு என்ன இல்லை, எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து நமக்கு இல்லை. ஓகே, ஸ்டாய்கியோமெட்ரியில வந்து நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. மிஸ்டர் ப்ரௌனி வந்து இப்போ பிளாக் தான் ஆக போறாரு, ஏன்டா கதை பேசாதீங்கடா. ஓகே, டோன்ட் chat unnecessarily in the chat section. Okay, மேம் நான் உங்களை 10th லேருந்தே ஃபாலோ பண்றேன், தேங்க்யூடா, ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் கிறிஸ்டல்ஸ் எதுலலாம் கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் ஆல்மோஸ்ட் ஆஃப் சிமிலர் சைஸ்ல இருக்கும், எதுலலாம் நமக்கு கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் வந்து நமக்கு சிமிலர் சைஸா வந்து இருக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இட் causes what, short key defect. Okay, example sodium chloride. இப்போ ஷார்ட் கீ டிஃபெக்ட்டுக்கு டயக்ராம் கண்டிப்பா நீங்க வரையணும். எப்படி மேம் ஈஸியா வரையலாம், இங்க பாருங்களேன், நீங்க ரொம்ப கஷ்டமாலாம் டயக்ராம் கஷ்டப்படவே வேண்டாம். குளோரின் அயான் பெருசா இருக்கும், சோடியம் வந்து சின்னதா இருக்கும், குளோரின் வந்து பெருசா இருக்கும், சோடியம் வந்து சின்னதா இருக்கும், ரைட்? ஸோ இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 times வந்து நீங்க 2 times or 3 times நீங்க வந்து வரைஞ்சா மட்டும் போரும். ஓகே, சோடியம் அண்ட் குளோரின் எப்படி வந்து நமக்கு ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து நமக்கு பிரசன்ட் ஆகி இருக்கு அப்படிங்கறது. கிளியர்? இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா you have to remove 1 sodium and 1 chlorine. அதை மட்டும் மறந்துடாதீங்க. இங்க இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு குளோரினை தூக்கிட்டேன், இங்க இருந்து ஒரு சோடியமை தூக்கிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடணும் எது சோடியம் எது குளோரின் அப்படின்னு. ஸோ மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ். மேம் Na+Cl- போடலாமா? தாராளமா போடலாம், நான் அப்படிதான் போடுவேன்.
Na plus Cl minus இந்த மாதிரி எழுதிருங்க. Cl minus Na plus Cl minus Na plus Cl minus sorry Cl minus இது வந்து Na plus Cl minus Na plus Cl minus ஓகே நீங்க அப்படியே வந்து எழுதலாம். இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது மிஸ்ஸிங் வந்து நமக்கு ஞாபகம் வெளியில போகுது ரைட். ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமே இல்லடா. ஷார்ட்கி டிஃபெக்ட்னா உப்பு ஞாபகம் வச்சுக்கோ. சோடியம் குளோரைட் NaCl ரைட். ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் வந்து வெளியில போகும். ஒரு கேட்டயான் வெளில போச்சுன்னா கூடவே வந்து நமக்கு ஒரு ஆனியானும் வந்து என்ன ஆகும் நமக்கு வெளியில போகும். இதனால ஸ்டாய்கியோமெட்ரி நமக்கு வந்து என்ன ஆகும் ஸ்டாய்கியோமெட்ரி வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ரைட். ஸோ ஸ்டாய்கியோமெட்ரி வந்து நமக்கு பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆகும். கிளியரா? ஓகே சூப்பர் 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 ஓகேவா டன்டா. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். டெஃபினட்டாக ஷார்ட்கி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்லாம் 5 மார்க்கில் கேட்கறதுக்கு கூட நிறையா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்டை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஐ வில் டெல் யூ சம் ஐடியா. என்ன தெரியுமா, இப்போது நமக்கு வந்து கிளாஸில் ரொம்ப பசிக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ஹைடிங் அண்டர் த பெஞ்ச் அண்ட் தென் ஈட்டிங். ஓகே பெஞ்ச் கடையில் நம்ம வந்து ஒளிஞ்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சாப்பிட்றோம். ஓகே அப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து they are coming and taking attendance. அச்சோ எங்க அசோக் குமாரை வந்து காணவே காணும் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து கேட்குறாங்க. ஆனால் பார்த்தா அசோக் குமாருக்கு ரொம்ப பசி, காலையில் வேற சாப்பிடாம வந்துட்டாரு. மேம் போர்டை திரும்பி கைடை பார்த்து எழுதி தானே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் என்ன பண்ணிடுறாரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆப்சன்ட் போட்டுடுறாங்க அசோக் குமாருக்கு. பட் அசோக் குமார் எங்கே இருக்காரு அந்த கிளாஸ்க்குள்ளே தானே இருக்காரு ரைட். ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயான்ஸ் வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டுலாம் வெளியில போகாது ரைட். அயான்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டு வெளியில போகாது ரைட். ஸோ நல்லா கவனிங்க. The dislocation of ions from its crystal lattice. Okay, so dislocation of ions from the crystal lattice. ஓகே அது வந்து டிஸ்லோகேட் தான் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்லோகேட் தான், ஒரு லொக்கேஷனை விட்டுட்டு இன்னொரு லொக்கேஷனுக்கு டிஸ்லோகேட் தான் ஆகுதே தவிர அது வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டு என்ன ஆகலை மிஸ் எல்லாம் ஒன்றும் ஆகி போகலை சரியா. The ion which is missing from the crystal point occupies interstitial position. இப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ்லேருந்து மிஸ் ஆகி போகிற கிவ் அவே திங்ஸ் தருவீங்களா? ஐ வாண்ட் டு கிவ் டா ஸ்டேஷனரி தரேன், ஆனால் உங்கள் அட்ரஸ் நான் வாங்குறது எப்படி அப்படி அதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் ஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் தாங்க. பேட்ச் ஜாயின் பண்ண என்னால் பிக்கப் பண்ண முடியுமா? ஓகேடா இப்போ நம்ம வந்து ரொம்ப லேட்டாக அப்புறமா நம்ம ஜாயின் பண்ணால் சுத்தமாகவே பிக்கப் பண்ண முடியாது இல்லையா. இப்போவே ஜாயின் பண்ணிட்டா அட்லீஸ்ட் இப்போலேருந்து இருக்கிற போர்ஷன்ஸையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கவர் பண்ணலாம். ஓகே அதனால அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? எஸ் கைஸ். ஸோ எவ்ரிபடி லிசன் கேர்ஃபுல்லி. கவனிக்கிறீங்களா? ஓகேடா. ஸோ இப்போ ஷார்ட்கி டிஃபெக்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் வந்து ஏறத்தாழ சிமிலர் சைஸாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸ் வில் பி ஆஃப் சிமிலர் சைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டயான்ஸும் ஆனியான்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு தே டிஃபர் இன் த சைஸ். ஸோ கேட்டயான்ஸ் அண்ட் ஆனியான்ஸுடைய சைஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஏன் வந்து நமக்கு வந்து டென்சிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இல்லை அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு அயானுமே வந்து கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டு வெளியில் ஒன்றும் போகலை இல்லையா. எந்த ஒரு அயானுமே கிறிஸ்டல் லாட்டிஸை விட்டுட்டு வெளியில் போகலை. ஸோ அதனால் என்ன ஆகலை அப்படின்னா டென்சிட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்டுக்கும் இதே மாதிரி டயக்ராம் வரையணும். இத்தனை சில்வர் அயான் இத்தனை புரோமைட் அயான் வரையணுமா? வரைய வேண்டாம். எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். சில்வர் புரோமைட் AgBr. ஓகே ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் Ag+ வந்து சின்னதாக இருக்கும், Br- வந்து பெருசாக இருக்கும். கேட்டயான்ஸ் உடைய சைஸ் வந்து ஏன் சின்னதாக இருக்குது ஏன்னா பாசிட்டிவ் அயான், அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் அது வந்து என்ன பண்ணும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானை நல்லா அட்ராக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் அதோடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஹையர். when the effective nuclear charge is higher அப்படின்னா வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக
அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ரைட்? அதனால தான் பாசிட்டிவ்லி சார்ஜா இருந்தா நம்ம சைஸ் வந்து சின்னதாகுது, நெகட்டிவ்லி சார்ஜா இருந்தா பெருசா இருக்கு. ஓகே, இங்க வந்து என்ன ஆகுது, சில்வர் அயான் காணும் தேடுறோம், தோ பாரு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இங்க பாருங்க சில்வர் அயான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்டர்ஸ்டிஷியல் சைட் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு கேப். ஓகே, அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. மேம் நான் நிஜமாவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். குட். ஹவு மெனி ஆஃப் யூ யூஸ் டு ஈட் while attending online class? யூடியூப்ல நம்ம லைவ் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆர் சாப்பிடுவீங்க? சாப்பிட்ற பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கு. மேம் நான் லைவ் பார்த்துட்டே கவனிச்சுட்டே சாப்பிட்டுட்டே கவனிப்பேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் யாரு? மரியாதையை உண்மையை வந்து ஒத்துக்கோங்க. கேன் யூ? எத்தனை பேர்? எப்பயாச்சு? நோ. தமிழ் லைவ்ல ஓகே, ஒன் டைம் சாப்பிட்றதுக்கு பயம். ஆக்சுவலி வந்து இல்லை, ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ். ஓகே, ஆன்லைன் கிளாஸ் நான் சொல்றத நீ அப்படியே காதுல வாங்கிக்க போற, கண்ணு பாட்டக்கா பார்த்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஸோ நீங்க பாட்டக்கா தட்டுல சாப்பிட்டுட்டே அழகா வந்து நீங்க என்ன பண்ணலாம், கவனிக்கலாம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, நீங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க கிளாஸை வந்து கவனிக்கணும். சரியா? அதனால வந்து நம்ம ஸ்கூல்ல அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்காது. பட் ஹியர் நீங்க வந்து என்னது ஃபோக்கஸ்டாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் சாப்பிட்டுட்டே நான் சொல்றது அழகா காதுல வாங்கிட்டு என்ஜாய் பண்ணி நீங்க செமையா வந்து படிக்கலாம். சரியா? தப்பே கிடையாது. அதனால வந்து those who are eating while online class, it's not a big blunder. Okay, so சாப்பிட்டே கிளாஸ் கவனிங்க. சரியா? ஓகேடா. So what is metal excess defect? Okay, so ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ரீநிதி, ரெக்கார்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குண்டா. ஸோ நீங்கள் வீக்கெண்டில் ரெக்கார்டிங்ஸை பார்க்கலாம். சண்டே எந்த சாப்டருக்கு வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எந்த சாப்டருக்கு வேண்டாமோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெறுன பிடிஎஃப் மட்டும் நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ கமிங் டு மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். பசங்களா, வாட் இஸ் மெட்டல் அயான்? மெட்டல்னா என்ன? பாசிட்டிவ் அயானா நெகட்டிவ் அயானா? எதை வந்து நம்ம மெட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம்? பாசிட்டிவ் அயானை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து இருக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், அதிகமாக வந்து இருக்கும் when you compared with the negative ions. When you compare with the negative ions. Okay, so metal excess defect அப்படின்னா வந்து என்னடா அர்த்தம், நம்மளுடைய number of positive ions will be more when you compare with the negative ions. Okay, so example NaCl, KCl எல்லாம் நீங்க இந்த particular defect வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்ல நம்ம படிக்க வேண்டியதான் எஃப் சென்டர். ஓகே, ஸோ இந்த எஃப் சென்டர்ல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? டயக்ராம் வரையணும். ஆனால் முதல்ல எஃப் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க. இப்போ நான் சொல்ல போறது தெரியல அப்படின்னா இந்த எஃப் சென்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸை வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, அட்டெண்ட் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ சோடியம் அட்மாஸ்பியர்ல NaCl கிறிஸ்டலை நம்ம வந்து ஹீட் பண்றோம். ஓகே, நல்லா கவனிங்க. NaCl கிறிஸ்டல் வந்து இருக்கு, Na+, Cl-, திருப்பி Na+, and then Cl-, Na+. என்ன மேம் கேவலமா வரையறீங்க? பரவாயில்ல, இங்க பாருங்க, Cl-, Na+. ஓகே, ஸோ சோடியம் அட்மாஸ்பியர்ல நம்ம வந்து என்ன பண்றோம்டா, சோடியம் குளோரைடை ஹீட் பண்றோம். இப்போ அந்த சோடியம் வந்து நமக்கு என்ன ஆகும், அயனைஸ் ஆகும், which is அது வந்து அயான்ஸா வந்து நமக்கு பிரியும். கரெக்டா? அப்ப அந்த சோடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா Na+ஆவும் எலக்ட்ரானாவும் பிரியுது. அதாவது
இந்த Na+ இருந்து ஒரு எலக்ட்ரானை மட்டும் தனியா பிரிச்சிரு. அப்போ சாரி Na இருந்து ஒரு எலக்ட்ரானை மட்டும் பிரிச்சிட்டனா ஒரு புரோட்டான் அதிகமா இருக்குமா அதுல? அப்ப அது Na+ அப்படினு கிடைக்குமா? சோ சோடியம் வந்து நமக்கு Na+ and எலக்ட்ரானா நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ என்ன தெரியுமா ஆகும்? இப்போ என்ன தெரியுமா ஆகுது? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அயனைஸ் ஆன சோடியம் வந்து சும்மா இல்ல. இந்த அயனைஸ் ஆன சோடியம் வந்து சும்மா இல்ல. surface of the crystal latticeக்கு வருது. surface of the crystal latticeக்கு வருது. ஓகே, சோ இந்த சர்ஃபேஸுக்கு வந்த புதுசா வந்த சோடியம் பார்த்துட்டு நம்ம கிறிஸ்டல்லேருந்து இந்த குளோரின் குடுகுடுன்னு ஓடுது. இதோ பார், இந்த குளோரின் கிறிஸ்டலை விட்டுட்டு புதுசா வந்த சோடியம் கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. கதை புரியுதா? இப்போ குளோரின் கேட்டையானா ஆனையானா? குளோரின் இஸ் a negatively charged. அப்போ அது ஆனியான், ரைட்? அப்போ இந்த ஆனியான் வந்து குளோரின் வந்து ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணிருக்கு, ஒரு காலி இடம். காலி இடம் தான் வந்து என்னது? வேக்கன்சி இல்லையா? சோ இந்த ஆனியானிக் வேக்கன்சி, ரைட்? இந்த ஆனியானிக் வேக்கன்சியை யாரு வந்து இப்போ ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னா, இதோ இங்க ஒரு தனியா ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் தான் வந்து இங்கே நமக்கு இந்த ஆனியானிக் வேக்கன்சியை ஃபில் பண்ண போகுது, ரைட்? ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட் என்னது அப்படின்னா, சோடியம் அட்மாஸ்பியர்ல NaCl கிறிஸ்டலை நம்ம வந்து ஹீட் பண்றோம். அப்போ அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற சோடியம் வந்து Na+ ஆவும் எலக்ட்ரானாவும் வந்து பிரியுது. ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிற Na+ அயான் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகுது, ரைட்? சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வந்து நமக்கு டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ அந்த சர்ஃபேஸ்ல ஓகே இருக்கக்கூடிய சோடியம் பார்த்துட்டு Na+ பார்த்துட்டு குளோரின் வந்து என்ன பண்ணுது? அது கூட போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த குளோரின் விட்டு சென்ற இடம், ஓகே, அந்த குளோரின் விட்டு சென்ற இடத்தை வந்து என்ன பண்ணுது? நம்மளுடைய எலக்ட்ரான் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, எலக்ட்ரான் போயிட்டு வந்து என்ன பண்ணுது? ஆக்குபை பண்ணிக்குது. ஓகே, is this clear for each and every one of you? Is this clear for everybody? Is this clear? Pakka clear? Super. Very good. So இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது போகலாம். ஸோ இதுதான் வந்து F center. Okay, so let us go for the metal deficiency defect. Okay, so what is metal deficiency defect? Okay, so metal deficiency defect arises due to the presence of less number of cations than anions. Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் வந்து டெஃபிஷியன்சியா வந்திருக்கு, மெட்டல் வந்து டெஃபிஷியண்டா இருக்கு, which means number of cations வந்து எனக்கு இதுல வந்து எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. நம்பர் ஆஃப் cations வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல வந்து கம்மியா இருக்கு. அப்போ the number of anions will be higher இல்லையா? அப்போ the number of anions will be higher. Okay, so அதுதான் வந்து இங்க நம்ம வந்து பார்க்கணும். So metal deficiency defect arises due to less number of cations than anions. Okay, less number of cations than anions. This defect is observed in crystals in which the cations have variable oxidation states. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா cations வந்து நமக்கு என்ன இருக்கணும்? variable oxidation state வந்து இருக்கணும். So variable oxidation state அப்படின்னா என்னடா? What is variable oxidation state? More than one oxidation state தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? variable oxidation state அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, அதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் +1 oxidation state வந்து இருக்கு அப்படின்னா அதுல வந்து நமக்கு +2 oxidation state, ஓகே, +3 oxidation state, ஓகே, +4 oxidation state, இந்த மாதிரி நமக்கு 2-3 oxidation state வந்து அப்போ நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அவங்க தான் வந்து நமக்கு இந்த மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் FeO crystal வந்து இருக்கு இல்லையா? ஸோ we have this FeO crystal. Just a minute guys, ஒரே ஒரு நிமிஷம்.
you just open your chat. Okay, done. That sound was satisfying while typing. Okay, da, done. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா the FeO crystal, right? அது வந்து என்ன ஆகுது அப்படினா இந்த FeO crystalல Fe2+ and O2- இப்படி தான் வந்து இருக்க போறாங்க, right? Fe2+ and then O2-. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படினா இந்த Fe2+ அயான்ல ஒரு சில Fe2+ அயான்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆகுது, which means நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு Fe2+ அயான் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு Fe2+ அயான் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் வந்து என்ன ஆயிடும், கம்மியாயிடும் இல்லையா? அதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் வந்து கம்மியாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? மீதி இருக்கிற Fe2+ அயான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். இப்போ ஒரு Fe2+ மிஸ்ஸிங் அப்படின்னா 2 பாசிட்டிவ் அயான் எனக்கு மிஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? 2 Fe2+ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும், ரைட்? அப்படி ஆச்சு அப்படின்னா நமக்கு இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அயான் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஓகே, எப்படி இது டிக்ரீஸ் ஆகுது? Fe2+ அயான் வந்து நமக்கு காணா போகுது. மேம் சாப்டர் 7 எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பெய்டு பேட்சுக்கு ஆர் யூடியூப்ல டீச் பண்ண கிளாஸ் பார்த்துக்கலாமா? உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா யூடியூப் கிளாஸஸில் நான் புக் பேக் நடத்தியிருக்கேன், பாருங்க. இல்லை அப்படின்னா 12th அன்னைக்கு நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கமிங் 12th Wednesday அன்னைக்கு we are going to start here. Okay, so people who have joined the live sessions right now, everybody smash the like button and at least இதுக்கப்புறமாச்சு கிளாஸஸை ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுங்க. மேம் ஏன் பிடிஎஃபே தர மாட்டீங்க? என்ன பிடிஎஃப் தரல சால்மான்? எந்த பிடிஎஃப் தரல? நேத்து கிளாஸோட பிடிஎஃப் மட்டும் தான்டா தரல, அது நான் தந்துடுறேன். ஓகே, நான் எல்லா கிளாஸுக்கும் பிடிஎஃப் தரது கிடையாதுடா. நான் வந்து உடனே இந்த மேரத்தான் செஷன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து பிடிஎஃப் வந்து தரேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு 5 ஹார்ஸ்ல மேரத்தான் போனோம், அதோடைய பிடிஎஃப் நான் தந்துட்டேன். 2 மார்க் பிடிஎஃப் தந்துட்டேன். 5 மார்க் பிடிஎஃப் தான் ஒன்றும் தரல, அதை வந்து நான் இன்னைக்கு நைட் உங்க எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்றேன். ஓகே, நேற்று கிளாஸ் ஓடுது, தரேன் கண்டிப்பாக தரேன். ஓகே, பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு இல்லையா நம்ம சேனலில், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தேட். ஸோ டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸோ டோன்ட் வரி. கிளியரா? ஓகேடா, டன். ஸோ லெட்ஸ் பிகின். ஓகே, திருப்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு Fe2+ அயான் வந்து எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா 2 Fe2+ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து Fe3+ வந்து ஆக்சிடைஸ் ஆகும் டு பேலன்ஸ் த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். அப்படின்னா வந்து என்ன? நான் ஒரு இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணுறதுனால காஸ் ஆகிற ஒரு இம்பியூரிட்டியை நான் வந்து ஆட் பண்ணுறதுனால நடக்கிற ஒரு டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஓகே, நான் போயிட்டு ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறதுனால நடக்கிற ஒரு டிஃபெக்ட் தான் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட். If the impurity defect are different valence state of the host. இப்போ நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னா 7th chapter finished. Okay, 7th chapter is finished. OP Tamilan YT. Okay வா மக்களே? நீங்க நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. என்னால் எல்லா டவுட்டையும் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு புது ஃபீச்சர் வேதாந்துல வந்து இப்போ நான் லைவ் கிளாஸ் முடிச்ச உடனேவே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை 24/7 நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 24/7 நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை செய்து கொள்ளலாம். ஓகேவா? டன். ஓகே, செகண்ட் லெசன் எப்படி படிக்கிறது? தேர்ட் லெசன் அண்ட் 12th ப்ளீஸ் டெல் மேம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் எல்லாத்தையும் படிச்சிருங்க. புக் அண்ட் சைடில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் படிச்சிருங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா
ஒன் ஷாட்ல சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஓகே, புக் பேக்குக்கு நான் லைவும் வந்திருக்கேன். அதோடைய பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஓகே, எஸ், டிராயிங் கண்டிப்பாக பண்ணணும். புக்கில் உங்களுக்கு எதுக்கெல்லாம் டயக்ராம்ஸ் இருக்கோ அதோடைய டயக்ராமை நீங்கள் வரையணும். ஓகே, டன்டா. ஸோ நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ தான் இன்னைக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், 6th சாப்டர் நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். பை ப்ராடக்ட்டும் சேர்த்து எழுதணும் ஜெகதீஷ். ஓகே, டன். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? நம்ம இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால ஒரு டிஃபெக்ட் வந்து காஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as impurity defect. இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா cadmium chloride வந்து இருக்கு, CdCl2. ஓகே, எனக்கு வந்து என்ன இருக்கு இங்க வந்து எனக்கு I have cadmium chloride. இப்போ இந்த cadmium chlorideல வந்து நான் என்ன இம்பியூரிட்டியை நான் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னா I'm adding I'm adding cadmium chloride. அந்த cadmium chloride தான் என்னுடைய impurity. ஓகே, அதை நான் AgCl நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, அதை நான் என்ன பண்றேன், EgCl நான் வந்து ஆட் பண்றேன். இந்த AgCl தான் வந்து என்னது, Ag plus and Cl minus இது வந்து நமக்கு அயனைஸ் ஆகும். AgCl எப்படி அயனைஸ் ஆகும், Ag plus ஆகும் Cl minus ஆகும் நமக்கு வந்து அயனைஸ் ஆகும். கரெக்டா? இப்போ நல்லா லிசன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா புரியும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நான் cadmium chloride ஆட் பண்றேன். cadmium chloride எனக்கு எப்படி அயனைஸ் ஆக போகுது, cadmium 2+ ஆகும், chlorine 2-, அதாவது 2 chlorine minus 2 chlorine minus இப்படி தான் நமக்கு அயனைஸ் ஆக போகுது. ரைட்? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த Ag plus அயானுக்கு பதிலா, ஓகே, Ag plus அயானுக்கு பதிலா cadmium 2+ போயிட்டு ரீப்ளேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நல்லா கவனிங்க. Ag +க்கு பதிலா cadmium 2+ போயிட்டு நமக்கு ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் அயான் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இல்லையா. Ag +க்கு பதிலா cadmium 2+ போயிட்டு ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 2 Ag2+ அயான் லீவ்ஸ், 2 Ag2+ வந்து நமக்கு கிறிஸ்டலை விட்டு வெளியில போயிடும். அப்போதான் ஒரு cadmium வந்து உள்ள வர முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட். இதுக்கு பேர் தான் என்னது, இம்பியூரிட்டி டிஃபெக்ட். நம்ம வந்து ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால காஸ் ஆகக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான் we call it as impurity defect. Okay, so yes, எத்தனை பேர் right from the beginning you have been attending the live class? இந்த live class startingல இருந்து நீங்க வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. For the past 45 minutes ஒரு பீரியட் முடிஞ்சிருச்சு. Can we drink some water? Yes. So everybody go walk around, bring a cup of water and then குடிச்சிட்டு வாங்க. Mission water accomplished அப்படின்னு வந்து chatல போடுங்க. Because I have told you, right, 1% நம்ம வந்து dehydrated இருந்தா கூட that is going to affect our memory, right? That is going to affect our memory. So அதனால வந்து என்ன பண்ணுங்க, go grab a cup of water and then come back. I'll also bring water, right?
clear வந்தாச்சா எல்லாருமே very good so can we continue okay da super so let's begin are we all back yes da so தண்ணி குடிச்சாச்சா சூப்பர் 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 எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்தாலே தூக்கம் வருது இது வரைக்கும் ஒரு லெசன் கூட படிக்கல அப்போ கிளாஸ் கவனிங்க கிளாஸ் கவனிச்சுட்டே என் கூடவே சேர்ந்து வந்து படிங்க டெஃபினெட்லி வி ஃபீலிங் ஸ்லீப்பி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகேவா எஸ் ஸோ இதான் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஓகே ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா வந்து என்னது ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா அக்கம் பக்கம் வீடு அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஸோ த நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர் சரௌண்டிங் அ கிறிஸ்டலை தான் நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகே ஸோ ஒரு கிறிஸ்டலை சுற்றி எத்தனை பேர் பக்கத்தில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டாப் பாட்டம் இந்த மாதிரி நமக்கு வந்து இட் ஹாஸ் நெய்பரிங் நியரஸ்ட் நெய்பர் கான்டாக்ட்ல வந்து இருக்கும் அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ பிசிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் 8 ஓகே ஸோ இப்போ நீங்கள் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா நம்ம புரியறதுக்காக இந்த பிக்சர் வரையணுமா வேண்டாம் ஓகே ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு இப்போது இவனை சுற்றி பாருங்களேன் இங்கே ஒரு நியரஸ்ட் நெய்பர் இங்கே இவன் கான்டாக்டில் இருக்கான் இவன் கான்டாக்டில் இருக்கான் இவன் கான்டாக்டில் இருக்கான் ஸோ தெர் ஆர் 4 நியரஸ்ட் நெய்பர்ஸ் கரெக்டா அப்போது இது வந்து நமக்கு வந்து என்னது இதுதான் நம்மளுடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஓகே ஸோ த நியரஸ்ட் நம்பர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as கோஆர்டினேஷன் நம்பர் பிசிசிக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 8 அடுத்ததா the characteristics of ionic crystals உடைய characteristics வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இப்போ பார்க்க போறோம் ஸோ ionic solids உடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹையா வந்து இருக்கும் ஓகே ஸோ ionic solids உடைய மெல்டிங் பாயிண்ட் will be really high okay so they have high melting points okay these solids do not conduct electricity அவங்க வந்து பாத்தீங்க அப்படினா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஓகே because ஏன் அப்படினா because they have fixed lattice positions அவங்களுடைய lattice positions எல்லாமே வந்து ஃபிக்ஸடா வந்து இருக்கும் so அவங்க வந்து they won't conduct any electricity conduct பண்ண மாட்டாங்க they do conduct electricity in molten state okay so நம்ம வந்து solid state தான் அது என்ன பண்ணாது அப்படினா electricity conduct பண்ணாது ஆனா ஒரு molten stateல டெஃபினட்டா அது வந்து நமக்கு electricity-யை conduct பண்ணும் or அத வந்து நம்ம தண்ணி கூட dissolve பண்ணிட்டோம் அப்படினா okay so when dissolved in water கூட நம்ம dissolve பண்ணிட்டோம் அப்படினாலும் நமக்கு வந்து அது என்ன பண்ணும் electricity வந்து conduct பண்ணும் okay centum in chemistry monthly test very good super da ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா they are hard ஓகே ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹார்டா வந்து இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தாதான் வந்து அது என்ன பண்ண முடியும் அந்த பொசிஷன் ஆஃப் த அயான்ஸை வந்து மாற்றவே முடியும் ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த பிராக்ஸ் ஈக்குவேஷன் ஓகே ஸோ பிராக்ஸ் ஈக்குவேஷன்ல வந்து இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை எழுதிட்டாலே வில் கெட் த மார்க் ஸோ வாட் இஸ் தட் ஈக்குவேஷன் n lambda is equal to 2d sin theta n lambda which is equal to 2d sin theta okay so idhula n அப்படிங்கிறது வந்து என்னது what is the value of like what is this n or coming to the lambda அப்படிங்கறதா வந்து wavelength lambda தான் வந்து என்னது அப்படினா wavelength okay d அப்படிங்கிறது வந்து என்னது d what is this d interplanar distance தான் வந்து d interplanar distance தான் வந்து என்னது அப்படினா d okay what is the theta அப்படிங்கறதா angle of diffraction தான் it is theta okay and n தான் நம்மளுடைய order of diffraction n வந்து என்னது order of diffraction so இந்த ஈக்குவேஷனை எழுதி அந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படி நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படினாலே good to go ஓகே கரெக்டா நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படினு அர்த்தம் ஓகே டெய்லி டார்கெட்ஸ் I'll give ஓகே சூப்பர் கிளியராடா சூப்பர்டா சம சோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம் we are going to go to the next draw
ஓகே, ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். மேபி இந்த ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு நமக்கு இது வந்து கம்பல்சரியில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. கம்பல்சரியில் வரத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நிறையா சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, எஸ். ஸோ ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் கியூபிக் பிசிசி எஃப்சிசி. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் சிம்பிள் கியூபிக்கை நம்ம எப்படி வந்து வரைய போகிறோம்? ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக வந்து வரையலாம். ஸோ ஸ்கொயர் போட்டுப்போம். ஸோ ஸ்கொயருடைய சென்டர்லேருந்து இன்னொரு ஸ்கொயர் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதே தான் சிம்பிள் கியூபிக்கெல்லாம் வந்து இருக்கட்டும். ஆர்எல்ஸ் வேதாந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் படிக்க டைம் கொடுக்கவே இல்லை. என்னடா டைம் கொடுக்கல? இங்கிலீஷ்க்கு தான் ஆஷா மேம் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்களே. காலையில் இங்கிலீஷ்க்கு வீடியோஸ் இருக்கு. படிக்கலாமா? வாங்கப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கியூபிக் வரைப்போம். சிம்பிள் கியூபிக்னா என்ன தெரியுமா? எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்ஸ் வந்து நமக்கு கார்னர்ஸில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஓகே, கார்னர்ஸில் மட்டும்தான் வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். நல்லா கவனிங்க. இதோ பார், 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தமாக 8 கார்னருக்கு 8 ஆட்டம். ஓகே, ஸோ 8 கார்னருக்கு 8 ஆட்டம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சிம்பிள் கியூபிக். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி சென்டர்ட் கியூபிக். ஓகே, ஸோ பிசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். எல்லார்கிட்டையுமே வந்து நமக்கு கார்னர்லேயும் வந்து இப்போ இது சிம்பிள் கியூபிக்காக இருக்கலாம், இல்லைனா பிசிசியாக இருக்கலாம், இல்லைனா எஃப்சிசியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸில் கண்டிப்பாக வந்து ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, கார்னர்ஸில் டெஃபினட்டாக த ஆட்டம் இஸ் கோயிங் டு பி தேர். நான் வந்து என்னை ஆஃப் பண்ணிடுறேன் லைவில். ஓகே, ஸோ தட் போர்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கார்னர்ஸில் வந்து ஆட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. இப்போ கார்னரை தாண்டி வேறு எங்கே மேம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சிம்பிள் கியூபிக்கில் கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்கும். பிசிசியில் அந்த பாடியோட சென்டரில் வந்து இருக்கும். பிசிசியில் எங்கேப்பா இருக்கும்? அந்த பாடியோட சென்டர், அந்த மொத்த கியூபோட சென்டரில் வந்து இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிங் டு த ஃபேஸ் சென்டரில் கியூபுடைய ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் இருக்கும். தோப்பார் டாப்பில் இருக்கும். டாப்போட ஃபேஸஸ் சென்டர், பாட்டமோட ஃபேஸ் சென்டரில் இருக்கும். அப்புறமா கியூபுக்கு 4 சைடு. கரெக்டாக? ஸோ 4 சைடு. தோப்பார் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் வந்து நமக்கு பேக் சைடு. கரெக்டாக? பேக் சைடு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து என்ன இருக்கும்? we will be having the clear. ஸோ இதில் தான் நமக்கு வந்து இந்த all the atoms வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ coming to the simple cubic. What is this? Simple cubicல நமக்கு கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பிசிசியில் கார்னர்ஸ்லேயும் இருக்கும். அண்ட் அந்த பாடியுடைய சென்டர்லேயும் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய எஃப்சிசியில் கார்னர்ஸ் அண்ட் தென் ஃபேஸஸ் உடைய சென்டர்ஸில் வந்து இருக்கும். ரைட்? ஓகேடா, சூப்பர். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர் இன்டூ அதோடைய கான்ட்ரிபியூஷன். கரெக்டா? ஸோ டெல் மீ, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் வந்து எவ்வளோ? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் வந்து எவ்வளோ? 8. அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ? ஒரு ஆட்டம் 8 பேர் கூட வந்து நமக்கு ஈக்குவலாக ஷேர் ஆகி இருக்கும். அப்போ 1/8. அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசிசியில் கார்னர்லேயும் நமக்கு ஆட்டம் இருக்கும் அண்ட் பாடியுடைய சென்டர்லேயும் நமக்கு ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். ஸோ கார்னரில் 8, பாடி சென்டரில் 1. கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8. பாடி சென்டர்னா அந்த ஒரே ஒரு கிறிஸ்டலோட சென்டரில் மட்டும்தானே இந்த ஆட்டம் வந்து இருக்கும். அப்போ அது வந்து 1. கரெக்டா? அப்போ 1 into 1/8 வந்து 1 and 1 into 1 again 1. So it is equal to 2. Okay, very good. So அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா FCC. FCCல number of atoms in corners. Number of atoms in corners என்னது அப்படின்னா நமக்கு அதே தான் 8 into 1/8 equal to 1. அப்புறமா number of atoms in face center இருக்குமா? ஸோ ஃபேஸில் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா we'll be having
1 2 8 6 ஃபேஸ் வந்து இருக்கா. அப்போ 6 இன்டூ ஒவ்வொரு ஃபேஸுமே இன்னொரு ஒரு ஆட்டம் கூட வந்து நமக்கு ஈக்குவலா இன்னொரு ஒரு யூனிட் செல்ஸ் கூட ஈக்குவலா வந்து ஷேர் ஆகி இருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ டோட்டல் 4. ஓகே, ஸோ இதை வந்து தயவு செய்து மறந்துடாதீங்க எவ்ரிபடி. நான் இப்போ சொல்லி தரது உங்களுக்கு கம்பல்சரிக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை வந்து மறக்கவே மறக்காதீங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் வந்து எவ்வளோடா 8. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பாடி சென்டர் எவ்வளோ 1. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபேஸ் சென்டர் வந்து எவ்வளோ இட் இஸ் ஈக்குவல் டு 6. கரெக்டா? இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கான்ட்ரிபியூஷன். கான்ட்ரிபியூஷனா அவங்க எவ்வளோ பேர் கூட ஷேர் ஆகி இருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கார்னரோட கான்ட்ரிபியூஷன் 1/8. ஏன்னா 8 டிஃப்ரெண்ட் யூனிட் செல்ஸ் கூட வந்து ஷேர் ஆகி இருக்கும். ஸோ அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. அண்ட் தென் பாடி சென்டர் அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த பாடியுடைய சென்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ அதனால் அது வந்து என்ன இருக்கும் நமக்கு இட் வில் பி ஈக்குவல் டு 1. ஓகே, 1 minute. சூப்பர். ஸோ வந்து நமக்கு வந்து அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேஸ் சென்டர் வந்து நமக்கு ஈக்குவலாக 2 பேர் கூட ஷேர் ஆகும் இல்லையா. ஸோ அவங்க வந்து 1/2. அப்போது இந்த டோட்டலாக நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் செல் வந்து எவ்வளோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. பிசிசி வந்து எவ்வளோடா பிசிசியில் எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது இட் இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? 1 2 1 + 1 2 இல்லையா. FCCல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. FCCல பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 4. ரைட்? ஸோ எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? அனைவருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் isotropy and anisotropy. ஓகே தம்பி, WAP vampire வெயிட் பண்ணுங்க. பிசிக்ஸ் லிங்க் ஒர்க் ஆகலை. இப்போ ரீசென்ட்லி போட்ட வீடியோவில் ஒய்டியில் பிசிக்ஸ் ஸ்கேன் ஓப்பன் பண்ணால் இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுது. சரி, என்னன்னு பார்க்குறோம். நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு PDF வந்து தருவேன். சரியா? ஐ வில் கிவ் யூ அ PDF. ஓகே, அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த PDFல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் எல்லாமே வந்து இருக்கும். லைக் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஓகே, கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை தொட்டா கெமிஸ்ட்ரிலாம் வந்து வரலடா. ஓகே, லெட் மீ ஷோ யூ. ஓகே கைஸ், லெட் மீ ஷோ யூ. யாருக்கெல்லாம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உடைய PDF வந்து எனக்கு வேணும் மேம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஐ வில் ஷோ யூ. Take for example, இப்போ நான் வந்து 11th ஓடது வந்து காட்டுறேன். ஓகே, ஐ வில் ஷோ யூ த 11th PDF வந்து how it is there அப்படி நான் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் PDF இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் இதே தான் 12த்துக்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தமிழுக்கு வேணுமா நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து போகிறோம். உங்களுக்கு தமிழுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதே உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வேணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இங்கிலீஷுடைய PDF நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து when you just open, ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அதோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF வந்து இந்த மாதிரி கிடச்சிரும்.
Similarly, coming to the question paper also. Okay. So உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து question papers வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த question paperம் வந்து உங்களுக்கு இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினாலே you will get it. Okay. Clear ஆடா? புரிஞ்சுதா? So chemistryக்கு பாருங்க. இதே மாதிரி தான் நான் 12க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த லிங்க்கை நான் இன்னும் தரல. ஐ டென்ட் கிவ் யூ த லிங்க் எட், ஐ வில் கிவ் யூ. அந்த லிங்க் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் ஆகி இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, டன், சூப்பர். ஓகே, அப்லோட் பண்ணிடுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன் ஃபியூ மினிட்ஸ் இட் வில் பி அப்லோடட். ஓகே வாடா, கிளியரா? சூப்பர், டன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டினியூ பண்ண போகிறோம். we are going to continue. ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க மேம்? ப்ராப்ளம்ஸ் படிக்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? இன்னும் வந்து ஒரு 2, 3, 4 questions, few questions முடிச்சுட்டு we are going to study problems. Okay. So what are all the difference between isotropy and anisotropy? சரியா? ஸோ ஐசோட்ராபிக்கும் anisotropyக்கும் என்னென்ன differences? ஸோ ஐசோட்ராபி அப்படின்னாலே வந்து சேம் அப்படின்னு அர்த்தம். ஐசோனாலே வந்து என்னதுடா? சேம், ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லையுமே நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோடைய வேல்யூஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஐசோட்ராபி. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் anisotropy. ஓகே, ஸோ சாலிட் ஸ்டேட்டில் ஐசோட்ராபி 8:30க்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கு. ஆமாம், 8:30க்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து என்னுடைய லைவ் செஷனை வந்து முடிச்சிருவேன். ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான், நம்ம இந்த கொஷின்ஸை முடிச்சுட்டு ஐ வில் லீவ் யூ. ஓகேவா? கிளியரா? டன். ஓகே, டன். ஸோ மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். யாரெல்லாம் வந்து மேக்ஸ் கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் அங்கே போயிடலாம். ஓகே, ஸோ யாருக்கு கெமிஸ்ட்ரி வேணுமோ அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி கவனிக்கலாம். ஓகேவா? டன். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ மெஷர் பண்ணுறப்போ எல்லா டைரக்ஷன்லையுமே நமக்கு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வேல்யூஸ் வந்து சேமாக வருது அப்படின்னா அதுதான் வந்து ஐசோட்ரோபி. ஓகே, நமக்கு எல்லா டைரக்ஷன்லையும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து நமக்கு சேமாக வரலை அப்படின்னா அது வந்து anisotropy. ஸோ கிறிஸ்டலின் வந்து anisotropy, அமார்ஃபஸ் வந்து இட் ஷோஸ் ஐசோட்ரோபி. ஓகே, டன். ஸோ இப்போ சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ சாலிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டான ஒரு வால்யூம், ஓகே, டெஃபினட்டான ஒரு வால்யூம், டெஃபினட்டான ஒரு ஷேப் வந்து இருக்க போகுது. And solids will be very rigid and incompressible. Okay, solids வந்து எப்படி இருக்கும், நமக்கு ரொம்ப ரொம்ப ரிஜிடா வந்து இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ரிஜிடா வந்து இருக்கும். அண்ட் அந்த சாலிட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அண்ட் தே ஹாவ் cohesive force. So what do you mean by cohesive force அப்படின்னா வந்து என்னடா, வாட் இஸ் cohesive force? இப்போ சாலிடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் வந்து we call it as cohesive force. ஓகே, ஸோ இந்த cohesive force வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகே, and then solids have interatomic, ionic or molecular distances. ஷார்ட்டான, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான interatomic இல்லைனா இன்டர் மாலிகுலார் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது. அண்ட் இப்போ சாலிட்ஸில் இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be atoms, molecules, okay, or they can be ions. Okay, அவங்க வந்து எப்படி இருக்கலாம், நமக்கு ஆட்டம்ஸாக இருக்கலாம், இல்லைனா மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், or else they can be ions. Okay, so atoms ஆவோ molecules ஆவோ இல்லைனா ions ஆவோ வந்து இருக்கலாம். சரியா? ஓகே கைஸ், சூப்பர். அடுத்து வந்து கம்மிங் டு த பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சியில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து நமக்கு
சிம்பிள் கியூபிக்கா இருக்கட்டும், இல்லை பாடி சென்டர்ட் கியூபிக்கா இருக்கட்டும், இல்லைனா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கா இருக்கட்டும், இந்த பேக்கிங் வந்து நமக்கு நடக்குது. Right? So all you need to understand is the total volume occupied by these constituent spheres. இந்த constituent spheres வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குதோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். FCCக்கு 74, சிம்பிள் கியூபிக்கு 52.38. சரியா? இந்த பேக்கிங் எஃபிஷியன்சியுடைய ஃபார்முலாவை டெஃபினட்டாக எழுதணும். ஓகே, ஸோ ஃபார்முலா எழுதினாதான் உங்களுக்கு வந்து என்னது மார்க் வந்து தருவாங்க. ஸோ த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட் கேரிஸ் 1 mark. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சியுடைய ஃபார்முலா என்ன, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இன் அ யூனிட் செல் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் into 100. Okay, so the total volume occupied by the unit cell, okay, and then divided by volume of the unit cell. இதுதான் நமக்கு வந்து என்ன தரும் அப்படின்னா we will be getting the packing efficiency. இது மூலமா தான் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், நம்ம இந்த packing efficiency வந்து நம்ம calculate பண்ண முடியும். ஓகேவா? Is that clear for everybody? Is that clear? Okay, very good. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா classify the, okay, so classify the following solids. இப்போ இந்த following solids நம்ம வந்து என்ன பண்ண போறோம், classify பண்ண போறோம். Okay, one thing you people need to understand. என்ன யார் கேட்கறாங்க, மணிகண்டன். Okay, மணிகண்டன் 5 mark in 5 minutes definitely I will show you. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நாளை காலை கிடைக்கும். ஓகே, I will show you. நானே உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். இல்லையே, வெயிட் பண்ண, காட்டுறேன். ஓஹோ, இதில் ஓப்பன் பண்ண முடியல, எல்லாமே வந்து ரெடிடா. சரியா? ஐ வில் ஷோ யூ. ஓகே, டுமாரோ மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வந்துடும். ஓகே, எஸ். ஸோ P4, brass, diamond, sodium chloride, iodine இவங்களெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா they are asking us to classify. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் நம்ம வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்க மாலிகுலார் சாலிட்ஸா, கோவேலன்ட் சாலிட்ஸா, இல்லை அயானிக் சாலிட்ஸா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் மாலிகுலர் சாலிட்ஸ். அதே மாதிரி பிராஸ் வந்து மெட்டல், பாசிட்டிவ் அயான் இல்லையா? ஸோ தே ஆர் மெட்டாலிக் சாலிட்ஸ். ஓகே, அடுத்து டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவேலண்ட் சாலிட். அண்ட் தென் NaCl வந்து அயானிக் சாலிட். அண்ட் அயோடின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலார் சாலிட்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இந்த கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா மேட்ச் பண்ணிடணும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னா வந்து என்னது? ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது நம்ம ஷார்ட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஆட்டம் வந்து நமக்கு காணா போகுது இல்லையா, மிஸ் ஆகுது, இல்லைனா அது வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ் ஆகுது, தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு வேற ஒரு இதை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. கரெக்டா? ஸோ இட் இஸ் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ், ஓகே, இந்த மாதிரி நடக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் தான் we call it as point defects. So now the next question is why ionic crystals are hard and brittle? Hard na enadhu ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அவ்வளோ ஈஸியா உடைக்க முடியாதுன்னு அர்த்தம். பிரிட்டில்னா ஈஸியா உடைச்சிடலாம்னு அர்த்தம். என்ன மேம் சொல்றீங்க, எப்படி இது ஒரு விஷயம் வந்து ஹார்டாகவும் இருக்க முடியும் பிரிட்டிலாகவும் இருக்க முடியும் அப்படின்னா எஸ், ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாமா? வெரி குட். ஸோ ionic crystals are hard because they are bound together by strong electrostatic attractive force. Okay, so strong ஆன ஒரு electrostatic attractive force ஆல அவங்க வந்து என்ன ஆகி இருப்பாங்க அப்படின்னா bond ஆகி இருப்பாங்க. That's why they are very very hard. Okay, so இப்போ அந்த attractive force maximize பண்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு cations சுத்தி anions இருக்கும். ஓகே, ஒரே ஒரு கேட்டயானை சுற்றி நிறைய ஆனியான் இருக்கும், ஒரு ஆனியானை சுற்றி நிறையா வந்து கேட்டயான் வந்து இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஈஸியாக வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இருந்தாலே. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ நான் ஒரு பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவை நான் வந்து எப்படி வந்து நான் ஈஸியாக வந்து நான் பிரேக் பண்ணலாம். How can I easily break a positive and then negative? நான் வந்து எப்படி ஈஸியாக பிரேக் பண்ணலாம்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன் அப்படின்னா they get repel, ரைட்? அப்போ அது ஈஸியாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகிரும். ஓகே, அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அது பக்கத்தில் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரேன் அப்படின்னா அப்பயும் நமக்கு வந்து என்ன ஆகும், அது வந்து நமக்கு ஈஸியாக பிரேக் ஆக போகுது. ஓகே, so that's why crystals are very hard and then brittle. So now coming to the difference between crystalline and amorphous solids. இத வந்து நமக்கு எதுல கேட்கலாம் அப்படினா 5 mark questionsல நமக்கு இத வந்து கேட்கிறதுக்கு நிறைய chances வந்து இருக்கு. Okay, so நல்லா கவனிச்சீங்க அப்படினா here, so this is crystalline and this is amorphous, correct? Orderly long rangeல arrange ஆகி இருந்துச்சுனா அது வந்து crystalline, right? இதே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் அப்படியே ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து அமார்ஃபஸ். லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்சு வந்து நம்ம ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஃபேஸ் அண்ட் தென் டீச் யூ. ஓ, இதை க்ளோஸ் பண்ணிட்டேனா? எஸ். ஸோ கவனிச்சிங்கன்னா லாங் ரேஞ்சில் ஆர்டராக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னதுடா? கிறிஸ்டலின். ஷார்ட் ரேஞ்சில் ஓகே ரேண்டமாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அமார்ஃபஸ். அண்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேக் ஐஏஎஸ் ஐடியா. சரிடா, நான் நோட் பண்ணிக்கிறேன், நான் மேம்கிட்ட போயிட்டு சொல்கிறேன். டெஃபினட்டான ஒரு ஷேப் வந்து இருக்கும் கிறிஸ்டலின் சாலிட்ஸில். இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இர்ரெகுலரான ஒரு ஷேப் வந்து நமக்கு இருக்கும். Generally crystalline solids will be anisotropic in nature. Anisotropic na என்னடா இப்பதான் பார்த்தோம் இல்லையா இந்த கிளாஸ் உடைய பிகினிங்ல நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நம்ம டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல வந்து நம்மளுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து நமக்கு சேமா இல்லாம டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் anisotropy, கரெக்டா? கமிங் டு ஐசோட்ராபி அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து நமக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஐசோட்ராபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸை வந்து நம்ம ட்ரூ சாலிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே அமார்ஃபஸ் சாலிட்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as சூடோ சாலிட் இல்லைனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சூடோ சாலிட்ஸ் இல்லைனா சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் இஸ் பேரியம். ஓகே, நம்ம அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்கணும். ஸோ சின்ஸ் டுடே யூ ஹாவ் மேக்ஸ் கிளாஸ் ஆல்சோ, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய லைவ் செஷனை நான் வந்து எண்ட் பண்ணிடுறேன். ஸோ டுமாரோ நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அடுத்த லைவ்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. பிகாஸ் நான் எல்லாமே நடத்திட்டேன், உங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு தேவையானது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த லைவ் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ ஆல் தி பெஸ்ட்.